Hello children, welcome back to 7th Standard Social Science History Unit 2 Part 2. In the last class we learnt about origin of the Rajputs. In today's class we are going to see in detail about the 4 clans of Rajputs. Okay. First we will see about Pratikaras. பிரதிகாரர்களை பற்றி பார்ப்போம். The Pratikaras are Gurjara Pratikaras, one of the 4 prominent clans of the Rajputs. Ruled from Gujarata in the 6th century AD, Harichandra laid the foundation of the Gurjara dynasty. Nagapata I was the first and prominent ruler of Pratikaras. ராஜபுத்திரர்களில் 4 முக்கிய குலங்கள் பார்த்தோம். அதில் ஒரு பிரிவு பிரதிகாரர்கள். அவங்கள எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கூர்ஜர பிரதிகாரர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க குஜராத்ல ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. குஜராத்ல எங்கே இருக்குது அப்படின்னா ஜோத்பூரில் இருக்குது. சரியா? கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, கூஜர அரச வம்சத்தோட அடிக்கல்ல நாட்டிருக்கிறார். முதலாம் நாகப்பட்டர் அப்படின்றவர் தான் பிரதிகார அரசர்களில் முதலாவதும் முக்கியமான அரசராக இருக்கிறார். In the 8th century, he ruled over Bharuch and Jodhpur and extended his dominion up to Gwalior. He repulsed the invasion of the Arabs of Sind from the east and checked their expansion. He was succeeded by VII, who decided to dominate the whole of North India. His attempt to control over Kanuj brought him into conflict with the Pala ruler Dharmapala. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பரூச், ஜோத்பூர் இந்த பகுதிகளை ஆட்சி செஞ்ச முதலாம் நாகப்பட்டர் தன்னோட ஆட்சியை குவாலியர் வரையிலும் விரிவுபடுத்தியிருக்கிறாரு. அராபியர் சிந்து மீது படையெடுக்கணும் அப்படின்ற அவங்களோட நடவடிக்கைகளையும் அவர் என்ன பண்ணாரு, முறியடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட அரசை விரிவுபடுத்தணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சியையும் அவர் தடுத்துட்டார். அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற வத்சராஜா அப்படின்றவர் ஒட்டுமொத்த வட இந்தியாவின் மேல ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். அதாவது வட இந்தியா ஃபுல்லாவுமே அவர் ஆட்சி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். கன்னூஜை கைப்பற்ற அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி வங்காள பகுதியோட பாலவம்ச அரசரான தர்மபாலாவோட பகை ஏற்பட காரணமாயிருச்சு. There was a prolonged tripartite struggle between the Gurjara Pratikaras of Malwa, the Rashtrakutas of Deccan and the Palas of Bengal, as each one of them wanted to establish their supremacy over the fertile region of Kanuj. In the process, all the 3 powers were weakened. மாலவத்தை சேர்ந்த கூஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள் ஆகிய 3 பேரும் என்ன பண்ணாங்க, வளம் நிறைந்த கன்னோஜை நம்ம ஆட்சி செய்யணும், தன்னுடைய மேல் ஆதிக்கத்தை அதில் செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்களோட நீண்ட நாள் போராட்டம், அதாவது இந்த 3 பேரும் சேர்ந்து போராடினதுல இந்த 3 சக்திகளும் என்ன ஆச்சு, வலுவிழந்து போயிருச்சு, அதாவது பலவீனம் அடைஞ்சு போயிருச்சு. ஓகே. Vatsaraja's successors Nagapata II and Rambhadra did not do anything impressively. Mihrabaja or Baja, son of Rambhadra, within a few years of his accession succeeded in consolidating the power of the Pratikaras. As a strong ruler, Baja was able to maintain peace in his kingdom. The Arab menace was firmly tackled by him. After Baja, the Pratikara empire continued its full glory for nearly a century. வத்சராஜாவுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் நாகப்பட்ட ராமபத்ரா இவங்க சொல்லிக்கிற மாதிரி எந்த சாதனையும் அவங்க செய்யலை. ஓகே. ராமபத்ராவுக்கு அப்புறம் அவருடைய மகன் மிகிரபோஜா அல்லது போஜா அப்படின்னு சொல்றவரு அரியணை ஏறாரு. பதவியேற்று சில ஆண்டுகளுக்குள்ளாரையே பிரதிகாரர்களோட அதிகாரத்தை வலுப்படுத்துறதுல அவர் வெற்றி கண்டுட்டார். அப்போ ஒரு வலிமை மிகுந்த அரசரா அவர் தன்னோட நாட்டுல அமைதியை பராமரிச்சுட்டு வந்தார். அதாவது அராபியரோட அச்சுறுத்தல்களை கண்டு பயப்படாம உறுதியோட அதை சமாளிச்சாரு. அப்புறம் போஜாவுக்கு அப்புறம் ஒரு 100 ஆண்டு காலம் பிரதிகார பேரரசு நல்ல புகழோடையும் கீர்த்தியோடையும் இருந்துச்சு. Having successfully resisted the Arabs, the Pratikaras turned their attention towards the east, and by the end of millennium, they ruled over a large part of Rajasthan and Malwa. They also held Kanuj for some time. The Rajputs fought each other endlessly in the 11th and 12th centuries. Taking advantage of these internecine quarrels, many local kings succeeded in making themselves independent.
அராபியர்களை வெற்றிகரமா எதிர்த்த பிரதிகாரர்கள் வந்து தங்களோட கவனத்தை கிழக்கு பக்கமா திருப்பினாங்க. முதல் 1000 ஆண்டின் முடிவுல ராஜஸ்தான் அப்புறம் மாலவத்தோட நிறைய பகுதியை வந்து இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. கன்னுஜை சில காலம் அவங்க தங்களோட வசம் வச்சிருந்தாங்க. 11-12ஆம் நூற்றாண்டுகள்ல ராஜபுத்திரர்கள் வந்து அவங்களுக்குள்ளாரையே வந்து முடிவில்லாம போர் நடத்திட்டு இருந்தனால இந்த சூழலை வந்து பல உள்ளூர் சிற்றரசுகள் வந்து என்ன பண்ணாங்க, சாதகமா பயன்படுத்தி அவங்க சுதந்திரமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாஸ் தர்மபாலா AD 770 to 810. Gopala, who founded the Pala dynasty, did not have royal antecedents. He was elected by the people for his superior capabilities during his reign from 750 to 770. Gopala laid the foundations for the future greatness of this dynasty in Bengal. பாலர்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தர்மபாலர். இவருடைய ஆண்டு வந்து கிபி 770 810 வரையிலும். பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் அப்படின்ற பேர் வந்து கோபாலருக்கு இருக்கு. அரச பரம்பரையை சேர்ந்தவர் இவர் அப்படின்ற வரலாற்று பின்னணி வந்து இல்ல. அவரது திறமையின் காரணமாக தான் மக்கள் அவரை வந்து அரசரா தேர்வு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிபி 750 770 வரையிலான இவருடைய ஆட்சி காலத்துல வங்காளத்துல வந்து பாலர்களோட எதிர்கால மேன்மைக்கான அடித்தளத்தை வந்து இவர் அமைச்சிருக்கிறாரு. Dharmapala, his son, made the Pala kingdom a powerful force in northern Indian politics. He led a successful campaign against Kanuj. He was a great patron of Buddhism. He founded Vikramashila monastery, which became a great center of Buddhist learning. கோபாலரோட பையன் தர்மபாலர். இவர் வந்து வட இந்திய அரசியல்ல பால அரச ஒரு வலிமை மிக்க சக்தியா உருவாக்குனாரு. கன்னூஜுக்கு எதிராக வெற்றிகரமான படையெடுப்பை வந்து அவர் மேற்கொண்டாரு. இவர் சிறந்த பௌத்த ஆதரவாளர். அதனால பௌத்த கல்விக்கான சிறந்த மையமா விக்ரமசீல மடாலயம், அதாவது இவரால உருவாக்கப்பட்ட இந்த இடம் வந்து சிறந்த மையமா இருந்துச்சு. Dharmapala was succeeded by his son Devapala, who extended Pala control eastwards into Kamarupa. Devapala was also a great patron of Buddhism. He gifted 5 villages of Buddhists. He also constructed many temples along with monasteries in Magadha. According to the historian R.C. Majumdar, the reigns of Dharmapala and Devapala constitute the most brilliant chapter in the history of Bengal. தர்மபாலருக்கு அப்புறம் அவருடைய மகன் தேவபாலர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அவரும் பாலர்களோட ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு நோக்கி, அதாவது காமரூபம் அஸ்ஸாம் வரை விரிவுபடுத்தியிருக்கிறாரு. அவரும் தலை சிறந்த பௌத்த ஆதரவாளர் தான். அவர் வந்து பௌத்தர்களுக்கு வந்து 5 கிராமங்களை வந்து கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அவரும் மகதத்துல வந்து மடாலயங்கள், பல கோவில்கள் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, நிறுவியிருக்கிறாரு. அப்ப வரலாற்றறிஞர் R.C. மஜும்தார் அப்படின்றவரு இந்த தர்மபாலர் தேவபாலர் இவங்க ஆட்சி காலங்கள் தான் வங்காள வரலாற்றில் வந்து சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். After Devapala, 5 rulers ruled the region insignificantly. The kingdom attained unprecedented glory when Mahibala ascended the throne in 988. தேவபாலருக்கு அப்புறம் 5 அரசர்கள் வந்து அப்பகுதியை சிறப்பிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி புரிந்தாங்க. ஆனா 988ஆம் ஆண்டு முதலாம் மகிபாலர் அவர் வந்து அரியணை ஏறினதுக்கு அப்புறம் பாலரசு முன்னாடி எப்போது இல்லாத அளவுக்கு பெயரையும் புகழையும் பெற்றது. ஓகே, Mahibala I 988 to 1038. Mahibala I was the most powerful ruler of the Pala dynasty. He is called the founder of the second Pala dynasty. The decline of Prathiharas gave the Palas an opportunity to take a leading role in North Indian affairs, but he could not extend his domain beyond Banaras because of the impressive campaign of the Chola king from the south, Rajendra Chola. Mahibala restored the old glory of the Palas. He constructed and repaired a large number of religious buildings at Banaras, Saranath and Nalanda. பாலவம்சத்தோட மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் அப்படின்னா அவர் முதலாம் மகிபாலர். 2ஆம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவரும் இவர் தான். பிரதிகாரர்களோட வீழ்ச்சியானது மகிபாலருக்கு வந்து வட இந்திய அரசியல் நிகழ்வுகள்ல முதன்மையான பாத்திரத்தை வகிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுத்தது. ஆனா தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழனின் படையெடுப்பின் காரணமா வாரணாசிக்கு அப்பால் தன்னோட அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்த முடியாம போச்சு. பாலவம்சத்தோட பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலன் தான் மீட்டெடுத்தாரு. வாரணாசி, சாரநாத், நாலந்தா இந்த இடங்கள்ல சமயம் சார்ந்த ஏராளமான கட்டடங்களையும் மகிபாலன் வந்து கட்டினாரு.
பழைய கட்டடங்களையும் அவர் சீரமைச்சார். ஓகே. The Pala dynasty declined soon after the death of Mahibala and gave way to the Sena dynasty. பால வம்சம் வீழ்ச்சியுறதுக்கும் சேனா வம்சம் உருவாகிறதுக்கும் மகிபாலனோட இறப்பு தான் காரணமா இருந்துச்சு. ஓகே. The Chauhans ruled between AD 956 and 1192 over the eastern parts of the present-day Rajasthan, establishing their capital at Sahambari. This Rajput dynasty was founded by Simraj, who was popularly known as the founder of the city of Ajmer. சௌஹான்களை பத்தி பார்ப்போம். கிபி 956 இருந்து 1192 வரையிலும் இப்போ உள்ள ராஜஸ்தான் கிழக்கு பகுதிகளை சாகம்பரி நகர்ல அவங்களோட தலைநகரை உருவாக்கி ஆட்சி செஞ்சுட்டு வந்தவங்க இந்த சௌஹான்கள். இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை சிம்மராஜ் அப்படின்றவர் தான் உருவாக்கி இருக்கிறார். ஆஜ்மீர் நகரை உருவாக்குனதும் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. The Chauhans were the feudatories of the Pratiharas and staunchly stood by them to check the Arab invasions. The last of Chauhan kings, Prithviraj Chauhan, was considered the greatest of all Chauhan rulers. He defeated Muhammad Ghori in the first battle of Tarain, fought in 1191. However, he was defeated and killed in the second battle of Tarain in 1192. சௌஹான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்டு குறுநில மன்னர்களா இருந்தாங்க. அராபியர் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களோட துணையா நின்றவங்க இந்த சௌஹான்கள் தான். சௌஹான் வம்சாவளியில கடைசி அரசரான பிருத்திவிராஜ் சௌஹான் தான் அந்த அரச வம்சாவளி அரசர்களோட தலை சிறந்தவர் அப்படின்னு கருதப்படுறாரு. அவர் 1191 நடைபெற்ற முதல் தரைன் போர்ல முகமது கோரிய தோற்கடிச்சிட்டாரு. இருந்தாலும் 1192 நடைபெற்ற இரண்டாம் தரைன் போர்ல அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஓகே. There is a long epic poem Prithviraj Raso composed by the Bachand Bardai a few centuries later. The story goes like this. பிருத்திவிராஜ் சௌஹான் இறந்ததுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் கழிஞ்சதுக்கு அப்புறம் பாச்சந்த் பார்தை அப்படின்ற கவிஞர் பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற பெயர்ல ஒரு நீண்ட காவியத்தை இயற்றிருக்கிறாரு. The daughter of the king of Kanuj was to marry. A Swayamvara was held to enable her to choose her husband, but she was in love with Prithviraj and decided to marry him. Prithviraj was the enemy of her father. In order to insult him, the king of Kanuj had not only denied him an invitation but had placed a statue of Prithviraj as doorkeeper at the entrance to his court. To the shock of everyone assembled, the princess rejected the prince's present and garlanded the statue of Prithviraj. Indicating her choice, Prithviraj, who had been hiding in the vicinity, jumped in and rode away with the princess in a horse. Later both of them were married. இந்த காவியத்துல சொல்ற கதை என்னன்னா, கன்னோஜ் ஆண்ட அரசனுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். அவ தன்னோட கணவனை தானே தேர்வு செய்வதற்குரிய சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டுருச்சு. பிருத்திவிராஜ விரும்பினால இளவரசி அவரையே திருமணம் செஞ்சுக்க விரும்பினா. ஆனா பிருத்திவிராஜ் அவளுடைய தந்தைக்கு எதிரி. அதனால பிருத்திவிராஜ அந்த சுயம்வரத்துக்கு அவரை அழைக்கல. அவரை அவமானப்படுத்துற நோக்கத்துல என்ன பண்ணாரு, அவரோட சிலைய செஞ்சு நுழைவாயில ஒரு காவலாளி போல நிக்க வச்சு அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கூடியிருந்தவங்க எல்லாருமே அதை பார்த்து என்ன பண்ணாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனா இளவரசி என்ன பண்ணா, மத்த அரசர்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த சிலைக்கு போய் மாலை போட போயிட்டா. அப்ப மாலை போட்ட உடனே அதை மறைஞ்சு நின்று பார்த்த பிருத்திவிராஜ் என்ன பண்ணாரு, குதிரையில அந்த இளவரசிய கூட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஓகே. Contribution of Rajputs to art and architecture. First, art. Rajput courts were centers of culture where literature, music, dance, paintings, fine arts and sculpture flourished. A specific style of Rajput painting, often focusing on religious themes, emerged at Rajput courts. Their style of painting is called Rajasthani. The Rajasthani style of painting can be seen at Bikaner, Jodhpur, Mewar, Jaisalmer. Okay.
ராஜபுத்திர அரசவைகள் வந்து பண்பாட்டு மையங்களா இருந்துச்சு. அங்கு இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம் இந்த கலைகளும் கவின் கலைகளும் மிகச்சிறப்பா இருந்துச்சு. பெரும்பாலும் சமய கருத்துக்களை மையமா வச்சுதான் அவங்களோட ஓவிய கலை வந்து இருந்திருக்கு. இது வந்து ராஜபுத்திர அரசவைகள்ல மிகவும் பிரபலமா இருந்துச்சு. இப்பாணியில தான் இவங்க வந்து ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. இதை வந்து ராஜஸ்தானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜஸ்தானி ஓவியங்களை பிக்னேர், ஜோத்பூர், மேவார், ஜெய்சால்மர் இந்த இடங்கள்ல வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இது எல்லாமே ராஜஸ்தான்ல தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர். த ராஜ்புட்ஸ் were great builders. Some of the important examples of the Rajput buildings are the strong fortresses of Chittorgarh, Ranthambore, Gumbalkar, Mandu, Gwalior, Chanderi, Asirkar. கட்டடங்கள் கட்டுவதில் வந்து ராஜபுத்திரர் வந்து தலை சிறந்தவர்களா இருந்தாங்க. ராஜஸ்தானில் உள்ள சித்தோர்கார், ரான்தம்பூர், கும்பல்கர், அப்புறம் மத்திய பிரதேசத்தில் உள்ள மாண்டு, குவாலியர், சந்தேரி, அசிர்கார் இந்த இடங்களில் உள்ள வலிமை மிகுந்த கோட்டைகள் வந்து ராஜபுத்திரர்களோட கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்ட அமைது. The examples of domestic architecture of the Rajputs are the palaces of Mansingh at Gwalior, the buildings at Ampere and the lake palaces at Udaipur. Many of the Rajput cities and palaces stand among the hills and forts or by the side of beautiful artificial lakes. The castle of Jodhpur in Rajasthan is perched upon a lofty rock overlooking the town. குவாலியரில் உள்ள மான்சிங் அரண்மனை, ஆம்பர் கோட்டை, உதய்பூர்ல உள்ள ஏரியின் நடுவே இருக்கிற அரண்மனை இது எல்லாமே ராஜபுத்திரர்களோட குடியிருப்பு கட்டடக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கு. ராஜபுத்திரர்களோட பல நகரங்களும் அரண்மனைகளும் எப்படி இருக்குன்னா மலையின் மேல் கட்டப்பட்ட கோட்டையாகவும் செயற்கையா உருவாக்கப்பட்ட ஏரியின் நடுவேவும் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதை அமைச்சிருக்கிறாங்க. ஜோத்பூர்ல உள்ள மாளிகை வந்து ஈஸியா ஏற முடியாத அளவுக்கு மலைப்பாறையோட மேல நகரை வந்து பார்த்த மாதிரி அவங்க அமைச்சிருக்கிறாங்க. The temples the Rajput rulers built have won the admiration of all critics. The temples of Khajuraho, the Sun Temple in Konark, the Dilwara Jain Temple constructed in Mount Abu and Gandhariya Temple at Madhya Pradesh are illustrious examples of their architecture. கலை விமர்சகர்களையே வியப்பில் ஆழ்த்துற மாதிரி ராஜபுத்திர அரசர்கள் கட்டியுள்ள கோவில்கள் வந்து அவ்வளவு அழகா இருந்திருக்கு. கஜுராகோ அப்படின்ற இடத்துல உள்ள கோயில், கோனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில், அபு குன்றின் மீது கட்டப்பட்டுள்ள தில்வாரா சமண கோயில், மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தரியா கோவில் இது எல்லாமே ராஜபுத்திரர்களோட கோவில் கட்டடக்கலைக்கு உன்னதமான எடுத்துக்காட்டா இருக்குது. The Khajuraho in Bandalkhan has 30 temples. The shigras of the Khajuraho temples are most elegant. The exterior and interior parts of the temples are adorned with very fine sculptures. These temples are dedicated to Jain, Tirthankaras and Hindu deities like Shiva and Vishnu. There are 16 Hindu and Jain temples at Ocean, which is 32 miles away from Jodhpur. பந்தேல்கண்ட்ல உள்ள கஜுராகோ வளாகத்துல வந்து மொத்தம் 30 கோயில் இருக்குது. கஜுராகோ கோவில்ல உள்ள சிகரங்கள் வந்து மிகுந்த எழில் மிகுந்தவையாக இருக்கு. கோவில்ல வந்து உட்புறமும் வெளிப்புறமும் மிக நேர்த்தியா அழகான சிற்பங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல வந்து சமண தீர்த்தங்கர்களுக்கும் சிவன், விஷ்ணு ஆகிய இந்து கடவுள்களுக்கும் படைத்தளிக்கப்பட்டிருக்கு. ஜோத்பூர்ல இருந்து 32 மைல் தொலைவில் ஓசியான் அப்படின்ற இடத்துல 16 இந்து மற்றும் சமண கோயில் இருக்குது. The Jain temple at Mount Abu has a white marble hall and a central dome of 11 concentric rings and richly carved vaulted ceiling and pillars. அபு குன்றின் மேலுள்ள சமண கோவில்ல வந்து வெண்மை நிற சலவக்கல்லால கட்டப்பட்ட கூடம் இருக்கு. அதோட மையத்துல 11 பொது மைய வட்டங்களை கொண்ட குவி மாடம் இருக்குது. இப்ப இங்கே உள்ள தூண்களும் விதானமும் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, Contribution of Palas to culture. The Palas were adherents to the Mahayana school of Buddhism. They were generous patrons of Buddhist temples and the famous universities of Nalanda and Vikramashila. It was through their missionaries that Buddhism was established in Tibet. The celebrated Buddhist monk Atisha, who reformed Tibetan Buddhism, was the president of the Vikramashila monastery. The Palas also maintained cordial relations with the Hindu-Buddhist state of the Chailanders of Sumatra and Java. பாலர்கள் மகாயான பௌத்தத்தை வந்து பின்பற்றியவங்க. பௌத்த கோவில்களையும் புகழ்பெற்ற நாலந்தா, விக்ரமசீலா இந்த பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் பரந்த மனப்பான்மையுடையும் இறக்க குணத்தோடையும் ஆதரிச்சுட்டு வந்தாங்க.
அவர்களோட சமய பரப்பாளர்கள் மூலமா திபெத்ல வந்து பௌத்தம் வந்து நிறுவப்பட்டது. பெயரும் புகழும் பெற்ற பௌத்த துறவியும் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவருமான அதிசாவ் அப்படின்றவரு விக்ரமசீல மடாலயத்தோட தலைவராக இருந்தாரு. சுமத்ரா மற்றும் ஜாவாவை சேர்ந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசருடன் பாலர்கள் என்ன பண்ணாங்க, சுமூகமான உறவை பேணி காத்தாங்க. ஓகே. Under Pala patronage, a distinctive school of art arose, called Pala art of Eastern Indian art. Pala artist style flourished in present-day states of Bihar and West Bengal, and also in present-day Bangladesh. It was chiefly represented by bronze sculptures and palm leaf paintings celebrating the Buddha and other divinities. The Bala bronze sculptures from this area played an important part in the spread of Indian culture in Southeast Asia. பாலர்களோட ஆதரவால தனித்தன்மை வாய்ந்த புதிய பாணியை கொண்ட கலைப்பள்ளி ஒன்று உருவாச்சு. இது வந்து பாலர்களின் கலை அல்லது கிழக்கு இந்திய கலை அப்படின்னு அழைக்கப்படுது. பாலர்களோட இக்கலைப்பாணி வந்து இப்போ உள்ள பீகார், மேற்கு வங்காளம், அண்டை நாடான பங்களாதேஷ் ஆகிய பகுதிகளில் தலை தோங்கியது. இக்கலைப்பாணி வந்து பெரும்பாலும் செப்பு சிலைகளாலும் பனை ஓலைகளாலும் வரையப்பட்ட ஓவியங்களா இருக்குது. இவை வந்து புத்தரையும் ஏனைய கடவுளர்களையும் புகழ் பாடுவதா அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் உள்ள பாலர்களோட செப்பு சிலைகள் தான் தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய பண்பாடு வளர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஓகே. The Raksha Bandhan tradition is attributed to Rajputs. Raksha Bandhan is a festival that celebrates brotherhood and love. It is believed that if a woman ties a rakhi around the wrists of male members, it means they are treating them like brothers. Such men are placed under an obligation to protect them. ரக்ஷா பந்தன் அப்படின்ற பண்பாட்டு மரபு வந்து ராஜபுத்திரர்களுக்கு உரியது. ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, பந்தன் அப்படின்னா கட்டுதல் இல்லைன்னா உறவு அப்படின்னு பொருள்படும். இது வந்து சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடும் விழாவா இருக்குது. ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணோட மணிக்கட்டில் வந்து இந்த ராக்கியை கட்டினா அந்த பெண்ணு வந்து அந்த ஆணை வந்து தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து பாதுகாக்க கடமைப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு பொருள். ஓகே. Rabindranath Tagore started a mass Raksha Bandhan festival during the partition of Bengal, in which he encouraged Hindu and Muslim women to tie a rakhi on men from the other community and make them their brothers. The exercise was designed to counter British efforts to create a divide between Hindus and Muslims. 1905 வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு, பெருமளவில் மக்கள் பங்கேற்ற இந்த ரக்ஷா பந்தன் விழாவை வந்து தொடங்கி வச்சாரு. இந்த விழாவில் வந்து இந்து மற்றும் முஸ்லீம் பெண்கள் வந்து அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆண்களோட கையில வந்து ராக்கியை கட்டி அவங்கள தன்னுடைய சகோதரர்களா ஏத்துக்க வச்சாரு. இந்து முஸ்லீம்கிடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிக்கு வந்து எதிராக இந்த செயல்பாடு வந்து இருந்துச்சு. ஓகே சில்ட்ரன், இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், ராஜபுத்திரர்களோட 4 குலங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். அவங்க வந்து கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு எப்படி அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ரக்ஷா பந்தன் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இஸ்லாமியர்களோட தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க மேற்கொண்ட போர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஸ்டடி வெல். தேங்க்யூ.